ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தேவன் தன் பிள்ளைகளை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஒரு இரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் அவரோடு கூட ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கும் பொழுது வாழ்க்கையிலே பல மேடு பள்ளங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் எல்லா பாதைகளிலும் நம்மை நடத்துகிறார். இந்த காலை வேளையிலே இந்த வரப்போகிற நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனோடு எப்படி வாழ வேண்டும், தேவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று உங்களோடு கூட பேச கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பினார். என்னோடு கூட யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். எல்லாருடைய கண்களும் தேவனுடைய வார்த்தையின் மேல் பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் கவனம் ஒரு மணி நேரத்திற்கு எங்கும் சிதறாதபடி கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று நீங்கள் கருத்தாய் கவனித்தால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். யாராவது கொஞ்சம் மைக்கில் வாசிக்கிறீங்களா? நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களைப் போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் அவன் தப்பி போவான். ஹல்லேலூயா. வேதத்தில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் சில புத்தகங்களை நாம் விரும்பி படிக்கிறோம், விரும்பி வாசிக்கிறோம். ஏனெனில் நமக்கு எளிதாய் புரிந்துவிடும். சில புத்தகங்கள் நமக்கு புரியவே புரியாது. அது வாசித்தாலும் அது நம்முடைய சிந்தைக்குள் செல்லாது. அப்படிப்பட்ட புத்தகங்களில் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்று. சிலருக்கு ராஜாக்கள் புத்தகம் புரியாது. யோபு புத்தகம் கூட 42வது அதிகாரம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை என்றால் யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், இப்படி சில வசனங்கள் தான் பிடிக்குமே ஒழிய உள்ளே இருக்கிற காரியங்களை நாம் பல வேளைகளில் நன்றாய் அறிந்து கொள்ள விரும்புவது இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். தேவனை நேசித்தவர், உத்தமர், சன்மார்க்கர், தீமைக்கு விலகி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள். இன்னைக்கு ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை கூட ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை நேசிக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை. என்னதான் தேவன் எதிர்பார்க்கிறார், இதற்கு மேல் நான் என்ன செய்வது, என் பிரச்சனைகள் எப்பொழுது முடியும், என் ஜெபங்களுக்கு எப்பொழுது பதில் வரும் என்றெல்லாம் ஏக்கத்தோடு நீங்கள் இந்த காலையில் வந்திருக்கிறீர்கள். யோபுவுக்கு நேரிட்ட கஷ்டத்தை விசாரிக்க யோபுவின் சிநேகிதர்கள் வந்து அவரோடு கூட பேசுகிறார்கள். 7 நாட்கள் மௌனமாயிருக்கிறார்கள். ஏனெனில் எதையுமே பேச முடியவில்லை. யோபுவின் துக்கம் மிகப்பெரிய ஒரு துக்கம். ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நேரிட்டால் அதை ஓரளவுக்கு தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் மரித்து போனால் ஒரு மனுஷனால் தாங்க முடியாது. அந்த தாங்க முடியாத வேதனையின் நடுவிலே அவர் தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் வந்து சொன்ன வார்த்தைகள் அநேகம் யோபு புத்தகத்தில் இருக்கிறது. 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். யோபு
22 முதல் வசனம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, யோபுவுக்கு ஒரு நண்பன் பெயர் எலிப்பாஸ். அந்த எலிப்பாஸ் மிக முக்கியமான காரியத்தை யோபுவுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட அதையே பேச விரும்புகிறார். அவர் சொன்ன வார்த்தைகளில் 28வது வசனம் சொல்கிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அவர் சொல்லுகிறார், யோபு, உம்முடைய வாழ்க்கை இருளா இருக்கிறது என்று சொல்லுகிறீர். போகிற வழி தெரியவில்லை, பிரச்சனைகளுக்கு என்ன முடிவு என்று புரியவில்லை, மனம் கலங்கி போய் இருக்கிறீர். ஆனால் நான் உமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை நீர் கேட்கும் பொழுது உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களில் எத்தனை பேருடைய பாதைகளில் இருள் இருக்கிறது? ஐயோ, எனக்கு போகிற வழி தெரியவில்லை, ஐயோ என்ன செய்வது என்று புரியவில்லை, ஐயோ நான் குழம்பி போய் இருக்கிறேன், எனக்கு வெளிச்சமே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பாதைகளில் வெளிச்சத்தை தர விரும்புகிறார். கர்த்தர் உங்களை வழிகாட்ட விரும்புகிறார். போக வேண்டிய பாதையை காட்ட விரும்புகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு தேவனுடைய மகன் மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய துவங்குகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். அதோடு நிறுத்திவிடாமல் அவர்களை தனக்காக பயன்படுத்துகிறார். ஒரு மனிதனை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். வாசிமா. நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். யோவானை குறித்து சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். சரி ஆண்டவரே, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார், நான் எப்படி வாழுவேன், என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன, உங்கள் திட்டம் என்ன அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்த திட்டம் தெரியும்? என்னை குறித்து இதுதான் ஆண்டவருடைய சித்தம் தெரியுமா? என் பிள்ளைகளை குறித்து இதுதான் ஆண்டவருடைய சித்தம் சொல்ல முடியுமா? நாம் நம்முடைய பாதை எது என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய லக்கு எது என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ அன்றாடம் எழும்பினோம், வாழ்ந்தோம், நடந்தோம், படுத்தோம், எழும்பினோம், திரும்ப அன்றைய நாளை நடத்தினோம் என்ற வாழ்க்கை அல்ல. லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. யோவானுக்கு ஒரு லக்கு இருந்தது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவனை குறித்து ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலும் மல்கியா கடைசி புத்தகத்திலும் கடைசி அதிகாரத்திலும் வேதம் அழகாய் சொல்லி வைத்திருக்கிறது. ஓரிரு வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஓரிரு வசனங்களை வாசியுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. 3வது வசனம் வாசியுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் யார்? யோவான் ஸ்நான். அவனுக்கு தெரியும் என் வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் இதுதான் என்று கட்டாயம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து அவர் அறிந்திருப்பார். ஏனெனில் அவருடைய தகப்பன் ஒரு ஆசாரியன்.
அவருடைய தகப்பன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர். அவருடைய தகப்பன் தேவனுடைய வழிகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர். அந்த தகப்பன் யோவானை அழைத்து சொல்லியிருப்பார், மகனே, நீ கருவில் நீ உருவாகும் முன்பதாகவே ஆண்டவர் உன்னை குறித்து இப்படியெல்லாம் பேசினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று தகப்பனே தன் பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதோடு கூட அந்த தகப்பன் அவனுக்கு கட்டாயம் சொல்லியிருப்பார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் கடைசி அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் யோவான் எப்படி வாழுவார், யோவானுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிற வசனங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாரும் என்ன பாருங்க, உங்கள் கவனம் திரும்பக்கூடாது, சரியா? எத்தனையோ நேரத்தில் தேவனிடத்தில் வாக்கு தத்தங்களை கேட்டிருக்கிறீங்களா? எவ்வளோ பேர் கேட்பீங்க? எல்லாரும் கேட்போம். எல்லாம் கேட்க மாட்டீங்களோ? நீங்கள் எவ்வளோ நல்லவங்க பாருங்க, நல்லா விசுவாசத்தில் வளர்ந்த விசுவாசிகள் நினைக்கிறேன். நான் கேட்பேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தையை ஆண்டவற்றை கேட்டு நான் அதை பயன்படுத்துவதோடு மக்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த வாக்குத்தத்த செய்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சரி, இட்ஸ் குட். ஆனால் என்றாவது லார்ட், என் வாழ்க்கையை குறித்து உங்கள் சித்தம் என்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் கேட்டிருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் சந்திக்கப்பட்ட உடனே அவன் கேட்ட முதல் கேள்வியே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய? எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, இது என்னுடைய சித்தம், ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பம், ஆண்டவரே, இதை நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும். நம்ம எப்படி கேட்குறோம்? உல்டான்னு சொல்லுவோம்லாம், உல்டாவாக கேட்குறோம். ஆண்டவரே, இது ஏன் விருப்பம், இது ஏன் சித்தம், என் மகனுக்கு இப்படி செய்யணும், என் மகளுக்கு இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும், எனக்கு இந்த இடத்துல லேண்டு வேணும், இந்த இடத்துல வீடு வேணும், இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க. இன்னைக்கு உங்கள் ஜெபத்தை மாற்ற போகிறீங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அவன் கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு அழகா தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். நீ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை எடுத்து சொல்லுகிறவனாய் இருப்பாய் பவுலே என்று பேசுகிறார். சரி, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை என் தேவன் இந்த பட்டணத்துக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்றும். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விளக்கு அணைந்து போயிருந்தால் அந்த விளக்கினால் அந்த வீட்டில் உள்ள யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு விளக்கு எரிந்தால் அந்த வீட்டார் எல்லாருக்கும் அந்த விளக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சரி, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணீங்கல்ல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்த 5 சித்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமாய் பேச விரும்புகிறார். யோபு 22 வசனம் 21 படிக்கலாம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். திரும்ப ஒரு தடவை சத்தமாக படிங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி படிக்கணும். என்ன? நான் அவரோடே பழகி சமாதானமாக இருப்பேன், அதனால் எனக்கு நன்மை வரும். அப்போ வாழ்க்கையில் ஏன் நன்மை வரல? அவரோடு பழகலை, அப்புறம் சமாதானமாகவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இல்லை, அவரும் நம்மளும் ரொம்ப தூரமாக இருக்கிறோம். உங்கள் பாஸ்டரை நான் இன்றைக்கி தான் முதல் முறை பார்க்குறேன். நல்ல ஒரு போதகரை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
சரியா? தேவனை நேசிக்கிற ஒரு வாலிபன், தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு வாலிபன். அவர் முதல் முறை என்கிட்ட பேசும்போது, அம்மா அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வரணும், அந்த டோன், இந்த வாய்ஸில் அது சொல்லிச்சு, இந்த வாலிபன் ஒரு தாகமுள்ள வாலிபன்னு எனக்கு சொல்லிச்சு. அவரை பார்க்கல, எதுவுமே செய்யலை. அப்புறம் சக்ஸஸிவாக பல முறை அவருக்கு எனக்கு தொலைபேசியில் பேசினார். அவருடைய இருதயத்தின் பாரங்களை புரிந்து கொண்டேன், அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டேன். ஒருவரோட பழகும்போது தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியும். அப்படி தானே? ட்ரெயினில் பயணிக்கிறோம், விமானத்தில் பயணிக்கிறோம், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க 6 மணி நேரம் நம்ம கூட உட்காந்துருப்பாங்க. நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவோம், வாழைப்பழத்தை சாப்பிடுவோம், மிக்சர் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டோம், பேசவே மாட்டோம். கடைசியில் எங்கே போகிறீங்க அப்படின்னா, அவங்க நான் இந்த ஊருக்கு, ஐயோ நானும் அந்த ஊருக்கு தான் போகிறேன். அப்போ எப்போ தான் நமக்கு தெரியுது அவங்க நமக்கு வேண்டியவங்கன்னு? கடைசி நேரத்தில். இது போல தான் ஆண்டவர் இயேசுவை இன்றைக்கி அநேகர் தனக்கு எப்படி தெரியுமா வச்சுருக்கிறாங்க? ஏடிஎம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆண்டவரை கார்டை போட்டு பின் நம்பர் போட்டால் எனக்கு பணம் வருவது போல, நான் ஜெபம் செய்து இயேசுவின் நாமத்தில் சொன்னால் என் ஜெபத்துக்கு என்ன வரணும்? எனக்கு ஏடிஎம்மாக மட்டும் இருங்க ஆண்டவரே, மற்ற நேரத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்துக்கோங்க, நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சமாதானம்லாம் வேண்டாம், நீங்கள் தூரமாக இருந்துக்கோங்க. இல்லை, ஒரு சிறந்த ரகசியத்தை சொல்லித்தாரே, இயேசுவோடு பழகுங்கள், இயேசுவோடு பழகுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவரோடு பழகு மகளே, அவரோடு பழகு. நான் என்னுடைய 18வது வயதில் ஆண்டவர் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எனக்கு தேவைகள் ரொம்ப. ஆனால் என் தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி போய் உட்கார்ந்தா அவரை துதிக்கணும், அவரை நேசிக்கணும், அவரை பாடணும், அவரை உயர்த்தணும். இதுதான் என் ஆசை. ஏன்னா அவர் எவ்வளோ நல்லவர்னு ஒவ்வொரு நாளும் பைபிளில் தெரிஞ்சுக்கிறோமா? அந்த நல்லவரை சும்மா போய் பேசிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்காது. ஆண்டவரே உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, ஏசப்பா உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன். என் ஜெபம் மளிகை கடை பட்டியல் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. சரியா? ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சி மேஜர், ராஜாதி ராஜாவே, உங்கள் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஆசையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உங்க சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அவர் அப்படியே பிரசன்னத்தில் வருவார். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அழகான இயேசு ராஜா, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி ஐயா. மகிமையான இயேசு ராஜா, உங்க மகிமைக்காய் நன்றி ஐயா. நீர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர். ஓரிகாதார பஷ்யந்தலபா மகதுனாரே சரரதாரா. ஹோலி ஸ்பிரிட், இயேசுவை நேசிக்க எனக்கு சொல்லிக் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இந்த இடத்துல வரட்டும் ஆவியானவரே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். டாடி, நீங்க செஞ்ச நன்மைக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. இதுதாங்க ஜெபம், இதுதான் ஜெபம். அவரோடு பழகணும். ஆவியானவர் இல்லை, அவர் பக்கத்திலே இருந்து இப்படி சொல்லு அப்படிம்பார், இப்படி பேசு அப்படிம்பார். இயேசுக்கு இதுதான் பிரியம்.
இதை செய்ய அப்படிம்பாரு, செய். அப்புறம் இல்லை, அவர் நம்மளை நிரப்புவாரா? ஜபம்னா என்னன்னு சொல்லித்தாரேன். அவர் நம்மளை நிரப்புவாரா? ஓ, இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குது ஆண்டவரே. நம்ம புழுங்கிக்கிட்டு உட்காந்துருப்போம், அங்கே காற்று கூட நல்லா வராது அந்த ரூமில். ஆனால் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். என்ன நிரப்புங்க ஆவியானவரே. சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ரகதரிகசா தம்ஜிராசனகரா ஓ ரெகிசிதா சீகதுனமமரஷ்யா. ஹல்லேலூயா. இதுல ஏதாவது ஜெப தேவை இருந்துச்சா? எனக்கு 1000 தேவை இருக்குது. அன்னைக்கு பெரிய ஊழியம் இருக்குது, அன்னைக்கு ஊழியத்தின் தேவை இருக்குது, கட்ட வேண்டிய பெரிய பில்லு எல்லாம் இருக்குது, பிள்ளைங்க சுகவீனமாக இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் போய் அவரோடு பழகுறேன். சொல்லுங்க, நான் போய் அவரோடு. சொல்லுங்க, நீங்கள் யாரோட பழகணும்? இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் ஆவியானவர் சொல்லுவார், இதுக்கெல்லாம் ஜெபி. என்ன பாருங்க, ஆவியானவர் சொல்லுவார், இதுக்கெல்லாம் ஜெபிம்பார். ஆவியானவரே, என் பொண்ணுக்கு எந்த பையனை தெரிந்திருக்கன்னு தெரியல. அப்போ அவர் சொல்வார், அந்நிய பாஷையில் பேசும்பார். ரெக்க நம்ம சாந்த ரசகர் அதையா ஷேக்க லபா உசைக்காரா. இயேசுவின் நாமத்தினாலே என் பொண்ணுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ரிபாலா சாந்தாரா, நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஜெபம். நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தாவே, நான் இவ்வளவு நாளாய் அழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நீர் எதையுமே செய்கிறதில்லை. இந்த விளக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம், சரியா? எப்பொழுதும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்பார். ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது, நீர் அவரோடு பழகி எப்படி இருக்கும்? இப்படி ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு வருவீங்க பாருங்க, மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? சொல்லுங்க, மனசு எப்படி இருக்கும்? யாருமே அனுபவிச்சது இல்லையோ? மனசு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பாட்ட போனேன், ஏசப்பாட்ட பழகுனேன், எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டேன். அவர் என்ன செய்வார்? பார்த்துக்குவார். இந்த சமாதானத்தோடு எழும்புவீங்களா? ஆண்டவரை மறந்துட மாட்டீங்க. ஸ்திரீகளாக இருக்கிறீங்கல்ல, ஏசப்பா இப்போ நான் எங்கே போகிறேன்? கிச்சனுக்கு போகிறேன், நான் சமைக்க போகிறேன். அப்போ மனசு என்ன செய்யும்? ஏசப்பா இன்னைக்கு நான் சீக்கிரமாக சமைக்கணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஏசப்பா இன்னைக்கு பாஸ்டர் பால்கனி வேலைக்கு ஜெபிக்க சொன்னாங்கல்ல, நான் ஜெபிக்கிறேன். இது எப்படி தெரியுமா? ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையா உங்களுக்கு அந்த நாளெல்லாம் என்ன செய்வார்? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கூடவே இருப்பார். அம்மா ஓப்பனாக சொல்கிறேன், உப்பு ரொம்ப போடாத, கொஞ்சமாக போடு, இப்படி கூட பேசுவார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு நடந்தா உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அவர் கூட இருந்து பேசுவார். இந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு வாழ்க்கை. கார் ஓட்டும் போது பேசிக்கிட்டே போகலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆவியானவரே நீங்கள் இப்போ என் கூட வரப்போகிறீங்க, நம்ம சேர்ந்து போகிறோம். இன்றைக்கி எனக்கு வேலையில் இதெல்லாம் பிரச்சனை, எங்கள் பாஸ் எல்லாம் நேற்றே என்னை கொஞ்சம் கடிச்சு கொதறினார். ஆவியானவரே இன்னைக்கு நீங்கள் அவர் இருதயத்தை மாற்றணும். அவர் சொல்லுவார், இந்த வசனத்தை சொல்லு, இந்த வசனத்தை சொல்லு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகபடி செய்வார்னு வசனம் சொல்லுதே. ஆவியானவரே அந்த வசனத்தின்படி என் பாஸ் இன்னைக்கு என்னை கூப்பிட்டு பேசணும். போவீங்களா? நீங்கள் போய் குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்க, அவர் குட் மார்னிங் சந்திரன் அப்படிம்பார் உங்களை பார்த்து. இது என்னது, நேற்று அவ்வளோ சிங்கம் மாதிரி சீர்னாரு, இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு. உடனே மனசுக்குள்ளே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி,
நீங்கள் கிரியை செய்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தேவனோடு பழகி 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 உறவாடி 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 வாழுகிற வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தீங்கன்னா, லிசன், இப்படி வாழ்ந்தீங்கன்னா அவர் சித்தம் எது இல்லைங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் அப்படி சொல்லுங்க, பாரு இன்னைக்கு நீ அங்கே போக வேண்டாம் பாரு, மனசுக்குள்ளே சொல்லு, ஓகே ஹோலி ஸ்பிரிட், ஓகே லார்ட் நான் போகல, பாரு நீ கட்டாயம் எனக்கு அங்கே போகணும், சரி ஆண்டவரே நான் போகிறேன். இது அவரோடு பழகி 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 வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சில வேளைகளில் சில இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு நான் தனியாக போவேன். அப்போது சில காரியங்கள் கொஞ்சம் பதஷ்டமாக இருக்கும், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்போல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், என் காதுக்குள்ளே என்னுடைய கணவர் பல வருஷங்களுக்கு முன்பதாக இருந்தே எனக்கு சொல்லி 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 கொடுத்த சில காரியங்கள் ஞாபகம் வரும். இதை இப்படி செய்யுமா, இதை இப்படி செய்யுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஞாபகம் வரும். அது ஞாபகம் வந்த உடனே ஏதோ அவங்க கூடவே இருந்து நமக்கு சொல்லித்தர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக செய்வேன், அதெல்லாம் பர்ஃபெக்டாக முடியும். ஹோலி ஸ்பிரிட் யார் உங்கள் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கூட இருந்து உன்னை நடத்துவார். நடத்துகிற ஒரு தேவன். இந்த தேவனோடு பழகினால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 6 verses 24, 25 and 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, எல்லாரும் கவனிக்கிறீங்களா வசனத்தை? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவரோடு பழகுனா அவர் என்ன செய்வாரா? நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் கேட்கவே வேண்டாம், அவரே உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்புறம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். பழக 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 மோசேயின் முகம் என்ன செஞ்சிருச்சு? பிரகாசமாயிருச்சு. அப்போ உங்க ஃபேஸே அழகாயிரும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அந்த நாளெல்லாம் கிருபை கொடுப்பார். அப்புறம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. அப்போ அவரோடு பழகுனா ஆசீர்வதிப்பாராம், காப்பாராம், முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாராம், கிருபையா இருப்பாராம், முகத்தை பிரசன்னமாக்குவாராம், சமாதானம் கொடுப்பாராம். இதெல்லாம் தானா நடக்கும். ஹல்லேலூயா. உங்க பேர் என்னம்மா? உங்க பேரு தான் சிப்போரா. எவ்வளோ சூப்பர் நேம் பாருங்க, சிப்போராளா. நீங்கள் இன்னையிலேருந்து ஏசப்பா கூட பழக போகிறீங்க, சரியா? பேச போகிறீங்க. சாமி நான் என்ன செய்யணும், ஏசப்பா நான் என்ன, சாமிங்கிற வேர்டு வேண்டாம், ஏசப்பா நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், தகப்பனே நான் என்ன செய்யணும், இப்படி சொல்லி 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 ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை, இது எனக்கு கவலையாக இருக்குது ஏசப்பா, உங்கள் கையில் கொடுத்துற ஏசப்பா, இப்படி ஒரு நாளெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள்ட்ட பேச போகிறீங்க. யார்கிட்ட? ஏசப்பாட்ட. இதுக்கு பேர் என்னது? அவரோட. எல்லாரும் கையை உயர்த்துங்க. நான் இயேசுவோடு பழக போகிறேன். ஏ மைனர், நான் இயேசுவோடு பழக போகிறேன். நான் இயேசுவோடு பழக பழக அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்துவார், அவரை எனக்கு வெளிப்படுத்துவார். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். ராஜா, அழுவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா, அழுவில்லா
கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. கவனிங்க, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், என்ன ஜெபிக்கிறதுனே தெரியாது. நீங்க யாரோடு பழகுறீங்க? ஆண்டவரோடு. அவரை பார்த்து என்ன செய்யன்னு தெரியல, ஜெபிக்கவும் முடியல. நான் ஒன்னே ஒண்ணு செய்ய போறேன், உங்களை பாட போறேன் ராஜா. கொஞ்சம் டெம்போரைஸ். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. நன்றி நன்றி ராஜா, அழிவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அழிவில்லா அன்பிற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழகிறது என்பது வெறும் ஜெபத்தேவையை மட்டும் சொல்றதில்ல. இக்கட்டின் நேரத்திலும், கஷ்டத்தின் நேரத்திலும், துன்பத்தின் நேரத்திலும் இதை போல அவரோடு உறவாடிக்கொண்டே இருந்தால் உங்க வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும், பிரகாசமாயிருக்கும். காலை முதல் மாலை வரைக்கும் அவரோடு பழகுங்கள், அவரோடு உறவாடுங்கள், உங்கள் பாதை வெளிச்சமாயிருக்கும். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக அந்த யோபுவின் புத்தகத்தில் எலிப்பாஸ் யோபுவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரம் 23வது வசனம், 22வது வசனம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். என்ன சொல்றாரு? எல்லாரும் படிங்க பார்க்கலாம். வசனம் என்ன சொல்லுது? படிங்க. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில். சரி, எலிப்பாஸ் சொல்றாரு, உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுமா, நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணுமா, ரெண்டாவது ரகசியம் சொல்லித்தாரே, அவர் வாயினின்று பிறந்த பிரமாணத்தை நீ முதல்ல ஏற்றுக்கொள். இன்னைக்கு நம்ம விசுவாசிகள்னு சொல்றோம், ஆனா வேதத்தையே படிக்காத விசுவாசிகளா இருக்கிறோம். கேட்டால் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம், அப்படி தானே? நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் பைபிள் படிக்க நேரம் இல்லை. அதனால தான் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை, வாழ்க்கை இருளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கை தூக்க வேண்டாம், சின்சியராக சொல்லுங்கள், உங்களில் எத்தனை பேர் வாரத்தில் 7 நாளும் காலையிலையும் ராத்திரியும் பைபிள் படிக்கிறீங்க? கையை தூக்க வேண்டாம், உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சாட்சி சொல்லட்டும். நான் காலையிலையும் பைபிள் படிக்கிறேன், ராத்திரியும் பைபிள் படிக்கிறேன். பைபிளை படிக்காத ஒரு விசுவாசிகளாக 10 வருஷம் இருந்தால் we are not true believers. உண்மையாக சொல்கிறேன். ஸ்திரீகள் எப்படியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பைபிளை படிச்சிடுவாங்க. ஆண்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்கள் வேலையில் இருக்கிற அழுத்தம், வேலையில் செலவழிக்க வேண்டிய நேரங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுது, ராத்திரி வந்தால் ஐயோ மைண்டே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, உட்காந்து நியூஸ் பார்த்தா நல்லா இருக்குன்னு உட்காடுறீங்களா, நியூஸ் பார்க்குறீங்களா, அப்புறம் சாப்பிட்றீங்களா, அப்புறம் வீட்டில் சில காரியங்களை பேசுகிறீங்களா, களைப்பாக இருக்குது நான் போய் படுத்துடுறீங்க. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனேயும் பைபிள் படிக்க நேரம் இல்லை, ராத்திரியிலையும் பைபிள் படிக்க நேரம் இல்லை. இந்த திருச்சபை 4வது மாதத்தை முடித்து 5வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிற இந்த நாட்களில் டேக் அ டெசிஷன். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா அதிகாலையிலும் இரவிலும். சொல்கிறாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன். தியானம்னா என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறது.
நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அவங்களுடைய ஜெப நேரம் ஒரு மத்தியான நேரம். அப்போது எங்களை ஒரு சினகாக கூட்டு போயிருந்தாங்க. அப்போது இந்த மத்தியான நேரத்தில் யாருப்பா வரப்போகிறா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு பார்த்தா, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிற வாலிபர்கள், அவங்க அந்த கையில் அந்த தோலால் ஆன ஒரு கயிறு மாதிரி ஒன்று, அதை கட்டிட்டு அந்த புஸ்தகத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஆடி 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 சினகாகில் வேத வசனத்தை படிக்கிறாங்க. யார்? யூத வாலிபர்கள். சாயங்காலம் ஆனால் அழகான வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் அந்த வெஸ்டர்ன் வாலுக்கு முன்னாடி வந்து நின்று அங்கே நிறைய ப்ரேயர் புக்ஸ் வந்து ஷெல்ஃப்ஸில் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க 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 படிச்சுட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்களை பார்த்தா மாடர்ன் கேர்ள்ஸாக இருக்கிறாங்க, ஆனால் வேதத்தை வந்து படிக்கிறாங்க. நான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், இவ்வளோ புக்கு இருக்குதேம்மா, இதெல்லாம் என்ன புக்குன்னு. அவர் சொன்னா, ப்ரேயர் புக்ஸ் இருக்குது, தோரா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஆச்சு. நீங்கள் என்ன படிப்பீங்க? ப்ரேயர் புக்கை எடுத்து படிப்போம், அதுக்கு பிறகு தோரா அதனுடைய வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகளை எடுத்து படிப்போம். எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? இப்படி கையில் வச்சுக்கிறாங்க, இப்படி தான் படிக்கிறாங்க, இப்படி தான் படிக்கிறாங்க, இப்படி தான் படிக்கிறாங்க, ஆடி 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 ஆடி. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கி யூத ஸ்திரீகளும் யூத வாலிபர்களும் ஏன் டாப் நம்பர் 1 இருக்கிறாங்க தெரியுமா? விஞ்ஞானமா அவங்க தான், ஆர்மி ஃபோர்ஸா அவங்க தான், அறிவா அவங்க தான். ஏன் தெரியுமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். அந்த யூத வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரை கனம் பண்ணுறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுறதுனால இவ்வளோண்டு தேசம் தேவன் அவர்களை கனம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிமேஜர், நீங்கள் அவர் அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமா? அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை முதல்ல என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். தட் மீன்ஸ் அந்த வசனம் இருந்தால் தான் எனக்கு வாழ்க்கை, வசனம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நீங்கள் தீர்மானிக்கணும். ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில், சும்மா படிச்சுட்டு போயிடக்கூடாது, டெய்லி படித்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத எங்கே வைக்கணுமா? எங்கே வைக்கணும்? வைரக்கம்மலை வராண்டாவில் போடுவீங்களா? தங்க வளையல்ல சும்மா அப்படி சோஃபாவில் போடுவீங்களா? எங்கே வைப்பீங்க? கொண்டு போய் லாக்கருக்குள்ளே வச்சு 10 முறை லாக்கரை பூட்டி பூட்டி பார்த்துட்டு பூட்டி இருக்குதா அப்படி செக் பண்ணி வெளியே வந்துட்டு திரும்ப ஒரு தடவை போய் என்ன செய்வீங்க? ஏன் அவ்வளோ பத்திரம்? அது பொக்கிஷம். இந்த வசனம் பொக்கிஷம். நீலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, எவ்ரிடே அவர் வசனத்தோடு பழக போகிறேன். சொல்லுங்க, எதோடு பழக போறீங்க? வசனத்தோடு பழக போகிறேன். ஹல்லேலூயா. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, மகிமை உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில சிம்பிள் பிரின்சிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதனால நம்ம பாதையில் வெளிச்சம் இல்லை. உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக. படித்து 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 ஹார்ட்டில் வைங்க. உங்கள் பிள்ளைங்களை உட்கார வச்சு பிள்ளைங்களோடு சேர்ந்து பைபிளை படிங்க. நாங்கள் சிறு பிள்ளைகளாக, என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்த நாட்களில் ஃபேமிலி ப்ரேயரில் அவங்கள உட்கார வச்சு ஒரு பைபிள் போர்ஷனை படிப்போம். எப்படி படிப்போம்னா, ஆளுக்கு ஒரு வசனம் படிப்போம். படித்த உடனே எல்லாருமே அந்த வசனத்தை சொல்லணும். கடவுள் என்ன பேசினார் நான் சொல்லுவேன், அப்புறம் என்னுடைய கணவர் சொல்லுவாங்க, எங்கள் மூத்த பையன் சொல்லுவான், 2வது பையன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் வேறு யாராவது கொஞ்சம் ஹெல்ப்புக்கு பிள்ளைங்க வச்சுருந்தாங்க, அந்த பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க?
மறுநாள் கேட்க போகிறாங்கன்னு முந்தின நாளே அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு வந்துடுவாங்க. சரியா? முந்தின நாளே படிச்சுட்டு அப்படி வசனத்தை வாசித்தோடனே மம்மி ஆண்டவர் எனக்கு இதை எப்படி உனக்கு அதுக்குள்ளே இவ்வளோ தெரியும் அப்படின்னா, ஃபேமிலி ப்ரேயரில் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு என்னைக்கே படிச்சிடுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் வசனத்தோடு பழக்கம் இல்லை தெரியுமா? நம்ம அவங்கள பழக்கலை, அவங்களுக்கு பழக்கம் இல்லை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. இன்னைக்கு சொல்கிறேன், இவ்வளோண்டு இருக்கும்போதே கர்த்தருக்குள்ளே நடத்திருங்க. அப்புறம் அவங்க இவ்வளோ பெருசாக ஆன பிறகு பிள்ளை கீழ்ப்படியலை, பைபிள் வாசிக்கலை அப்படிங்கிற கவலைலாம் வரவே வராது. பெற்றோராகி உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் அட்டென்ஷனை உங்கள் அடுத்த தலைமுறை மேலே திருப்புங்க. உங்கள் வாலிபர்கள் மேலே திருப்புங்க. உங்கள் சிறு பிள்ளைகள் மேலே திருப்புங்க. மேக்ஸ் படிச்சியா, சயின்ஸ் படிச்சியா, எக்கனாமிக்ஸ் படித்தா, அதெல்லாம் ரெண்டாவது. பைபிளை படிக்கலைன்னா அதை ரொம்ப வேறு மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ செய்ங்க. தேவனோடு பழகி சமாதானமாயிரு. வசனத்தோடு பழகுங்கள். எந்திரிச்சு நின்றுமா ஒரு 10 வசனத்தை இருப்பிடத்தோடு சொல்லுங்கன்னா உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் பேர் என்னம்மா? போச்சு, மாட்டிக்கிட்டே முதல் ரோல உட்காந்து. உங்கள் பேர் என்னம்மா? ஸ்டெல்லா. ஒரு நிமிஷம் எழும்புவீங்களா? நீங்கள் சொல்ல வேண்டாம். வேறு புஸ்தகத்திலேருந்து ஒரு 10 வசனம் இருப்பிடத்தோடு சொல்ல முடியுமா? முடியாது. அது அவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். கேட்டால் சங்கீதம் 23 சொல்லுவோம், கேட்டால் சங்கீதம் 91 சொல்லுவோம், கேட்டால் வேறு ஏதாவது சொல்லுவோம். ஆனால் வசனத்தை இருப்பிடத்தோடு சொல்ல தெரியலை. வசனம் சொல்லுது, வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை எங்கே வச்சுக்கோ? சொல்லுங்கள், எங்கே வச்சுக்கணும்? பை ஹார்ட் பண்ணணும். நான் சிறு வயதில் ஏஜி சர்ச்சில் தான் வளர்ந்தேன். அந்நாட்களில் ஒவ்வொரு வருஷமும் சிஏ முகாம் நடக்கும். அப்போ இந்த சிஏ முகாமில் பைபிள் வேர்ஸ் காம்படிஷன் நடக்கும். சரியா? அப்போ நான் ஒரு வருஷம் பங்கு பெற்றப்போ பேதுரு நிருபம் 2, யாக்கோபு இதை படிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு போய் காம்படிஷனில் போய் வின் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இன்றைக்கு சொல்கிறேன், யாக்கோபு நிருபத்தை நீங்கள் சொல்ல சொன்னீங்கன்னா நான் ஃபுல்லாக சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அது எப்போ படித்தது? 18 வயசில் படித்தது, 19 வயசில் படித்தது. சின்ன வயசுலையே வசனத்தை இருதயத்தில் எழுதிட்டா அப்புறம் நீங்கள் பெரியவங்களாகும்போது கூட அது உங்களை விட்டு போகவே டேக் எ டெசிஷன். குடும்பமாக இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, வசனத்தோடு பழக போகிற. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119, 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு உங்கள் பிரமாணங்களை என்ன செய்யுங்க? சொல்லித்தாங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னால் அவர் எப்படி தெரியுமா வருவார்? அவர் முகப்பிரகாசத்தோடு கூட வருவாரா? இது எப்படி இருக்குது? பைபிள் புரியலைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் முகப்பிரகாசத்தோடு வந்து அப்படி வெளிச்சம் போட்டு பைபிளை சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அதே யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவுக்கு மகிமையான வாழ்க்கைக்கு எலிப்பாஸ் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வாசியுங்கள் அடுத்த வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். எல்லாரும் சொல்லுங்க, அந்த வசனத்தை படிங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அப்புறம் அக்கிரமத்தை கூடாரத்துக்கு தூரமாக்கும். அவர் சொன்னது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. யோபு என்ன அக்கிரமமா செஞ்சிருந்தாரு? இல்லை. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை நமக்காக எழுதப்பட்டது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். சொல்லுங்க, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஒரு மனம் திரும்புதல். நேற்று ராத்திரி அப்படி கோபதாபமாக பேசி சண்டை போட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் எழும்பி அவர்கிட்ட பழகிறதுக்கு போகும்போது அவர் சொல்லுவார், முதல்ல போய் ஒப்புரை வாயிட்டு வா, அப்புறம் என்கிட்ட பேசவா. அப்படியே ஐயோ ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு நோ, நீங்கள் ஜெபம் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, வார்த்தையே வராது வாயில். ஏன் தெரியுமா? என்ன பண்ணிட்டீங்க? ராத்திரி ஒரு பெரிய பிரளயமே நடந்துச்சு. எத்தனை வீட்டில் நடக்குது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை. இந்த கணவன்மாருக்குள்ள ஒரு இன்டென்ஷன், அந்த மனைவியை காயப்படுத்துகிற மாதிரி என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாம் பேசிடுவாங்க. ஒரு குடும்பத்தார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. அப்போது அந்த மனைவி வந்து ஒரு தோசையை ஒரு பூரியை கொண்டு வந்து அவர் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பிளேட்டில் 2 பூரி இருக்குது. அதில் ஒன்று ஆறிடுச்சுன்னு அந்த ஆறின பூரியை எடுத்துட்டு சூடாக வைக்கிறாங்க.
ஹேய் ஏன் இதை வைக்கிற, வை அதை அப்படிங்கிற. நான் பார்த்து என்னம்மா செஞ்சாங்க இந்த பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு என்ன செஞ்சது, சூடாக பூரி கொண்டாந்து கொடுத்து பழைய பூரி என்ன செஞ்சது. சகோதரிகளே, இதில் ஏதாவது தப்பு இருக்கா? அவர் முகத்துடைய எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து ஏய் எதுக்கு இதை வைக்கிறேன் எடு. யோசித்தேன், இவருக்கு என்னாச்சு, நல்லது தானே செய்த அந்த அம்மா, இவர் எதுக்கு கோவப்படுறாரு? அவருக்குள்ளே என்ன இரிட்டேஷனோ, எவ்வளவு நாளாக இருக்கிற இரிட்டேஷனோ. சகோதரர்களே, உங்கள் மனைவி இல்லை இந்த பூமியில் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் அவங்களோட வாழ போகிறாங்க. சின்ன ஒரு வாழ்க்கையில் கசந்து 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 அவங்கள பேசி பேசி காயப்படுத்திட்டிங்கன்னா அப்புறம் கேட்குறீங்க, நீ கல்யாணமானப்போ இருந்த மாதிரிலாம் உனக்கு இப்போ அன்பே இல்லை, உன் அன்பெல்லாம் திரும்பிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல நியாயமே இல்லை. உங்களோட வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா நேரத்திலும் கூட வர்றது யார் தெரியுமா? அந்த மனைவி. நீங்கள் சுகவீனமாக படுத்துட்டிங்கன்னா சகல சலக்கரணைகளையும் செய்கிறது யார் தெரியுமா? மனைவி. வேறு யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. ஆஃபீஸில் கலீக்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க, கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க. இந்த அம்மா தான் எல்லாத்தையும் செய்யணும். அவள் மறைவாக செய்கிற பல காரியங்கள் புருஷர்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே ஒன்று கேட்குற, வாழ்நாள் முழுவதும் உங்கள் மனைவியை நேசிங்க. பைபிளும் அந்த ஒன்றை தான் சொல்லுது. ஸ்திரீகளே, உங்களுக்கும் வேதம் சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஸ்திரீகளே கர்த்தருக்கு பயப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு, பாஸுக்கு அப்படி செய்யினா உடனே 2 மணி நேரத்தில் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு வரணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும்னா நீங்கள் வந்து 1.5 மணி நேரத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடுறீங்க, கொடுத்துட்றீங்க. ஆனால் வீட்டையாவுக்கு ஒன்று செய்ய சொன்னால் என்ன செய்கிறதில்ல, அது 4 நாள் சொல்லி 5ஆவது நாள் தான் அது ஞாபகமே வருது. இல்லை, பி கேர்ஃபுல். உங்கள் குடும்பத்தின் சமாதானம், உங்கள் குடும்பத்தின் ஐக்கியம், இதை காத்துக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இப்படி நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, எங்கேயோ விழுந்துடுறோமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமாம் நான் விழுறேன்? நான் சொல்கிறேன் ஆமாம் நான் விழுறேன். நானும் ஒரு மனுஷி தான். எனக்கும் சில வேளைகளில் விசனங்கள் வருகிறது, சங்கடங்கள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது. ஆனால் இந்த ஆண்டவரோடு பழகுறீங்கல்ல, பரிசுத்த ஆவியானவரில் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கள்ன்ற வார்த்தைப்படி நீங்கள் கோபமாக பேசிட்டா அவர் என்ன செஞ்சிருவார்? அவருக்கு துக்கம் வந்துடும். அப்புறம் என்ன, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியலன்னு நினைப்பீங்க. போய் உட்காந்து, ஆண்டவரே ஏன் இது உங்கள் பிரசன்னத்தை எனக்கு உணர முடியலையே சொல்லுங்கப்பா அப்படின்னா கரெக்டாக சொல்லுவார். நீ இந்த காரியத்தை செஞ்சல்ல, நீ இப்படி பேசினல்ல, நான் சொல்லியும் நீ கீழ்ப்படியலைல்ல, இதுக்கு போய் முதல்ல ரெக்டிஃபை பண்ணும்பார். நம்ம பெரிய அக்கினி விழணுங்கிறோம், பெரிய காரியத்தெல்லாம் எதிர்பார்க்குறோம். அது எங்கே துவங்குது தெரியுமா? மனம் திரும்புதலில் தான் துவங்குது. சர்ச் ஷுட் ரிப்பன்ட். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா? அலுவலகத்தின் பொருட்கள், எந்த பொருட்களும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்துலையும் உண்மை எதிர்பார்க்குறார். ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களா? கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா? ஒரு சின்ன நர்சரியில் ஒர்க் பண்ணுறீங்களா? 10 மணி நீங்கள் அங்கே உள்ளே இருக்கணும்னா 10 மணிக்கு உள்ளே போகணும். 10:15 போயிட்டு சைன் பண்ணும்போது 10 மணிக்கு வந்தேன்னு சைன் பண்ணக்கூடாது. பிலீவர்ஸ் வாழ்க்கையில் உண்மை உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே அழகாக யோபுவின் புஸ்தகம் சொல்லுது, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், எப்படி மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதில்லை. உலகம் எல்லாம் பரவி வருகிற பாவம் என்ன தெரியுமா? பாலியல் பாவங்கள். ஃபெய்த்ஃபுல்னஸ் மேரேஜ் லைஃப்பில் இல்லை. ஒரு புருஷன் பலரோடு பழகுகிறான், சிலரோடு வாழுகிறான். அந்த பாவத்தை அவனுக்கு செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இன்னொரு மனைவி. திருமணமான 2 பேர் வாழ்க்கையில் பழகி தப்பு செய்கிறாங்க. சர்ச்சில் இப்படிப்பட்ட அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பாவங்கள் நம்ம சபையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்ம லைஃப்பை செக் பண்ணணும். என் கண்ணு பியூராக இருக்குதா, என் செவி பியூராக இருக்குதா, என் கைகள் பியூராக இருக்குதா, என் தாட் பியூராக இருக்குதா, ஒரு மொபைல் ஃபோனில் பியூராக இருக்கிறத நான் பார்க்குறேனா, இல்லை போனோகிராஃபியை பார்க்குறேனா, தேவையில்லாததை பார்க்குறேனா? God wants to cleanse the church. கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். மனதை 4 தடவை கடினமாக்குனீங்கன்னா 5ஆவது முறை அது தப்புன்னே தோணாது. மனைவியை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 4 தடவை அடிச்சிங்கன்னா 5ஆவது தடவை நீங்கள் அடிக்கும்போது மனசு வாதிக்கவே வாதிக்காது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். அவருடைய வார்த்தைகளை ஏற்றி இருதயத்துக்குள்ளே வைக்கும்போதே ஏதோ ஒரு தப்பு செஞ்சால் ஆவியானவர் உணர்த்திடுவார். ஐயோ நடுங்கணும் அந்த வார்த்தைக்கு. ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் எழுதுகிறான், உங்கள் பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன செய்யாதீங்கப்பா, எடுத்துடாதீங்க. ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அவர் இல்லைன்னா நான் இல்லை.
இன்னைக்கு சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில் ஹோலி ஸ்பிரிட் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இடைபடவே முடியலை. நான் சொல்லி பார்த்துட்டேன், அவள் வேறு வழியில் இருக்கிறா, அதனால் நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு ஒதுங்குறாரா? வாலிப பிள்ளைங்களே, உங்களுக்கு அன்பாக கேட்குறேன், இந்த இள வயதில் இதுதான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிற வயசு. அப்படி பைத்தியமாக நேசிக்கணும் ஆண்டவரை, ஆசாசையாக நேசிக்கணும், பாசமாக நேசிக்கணும். ஏசப்பா, யாரனாலும் இழப்பேன், உங்களை இழக்க மாட்டேன் ஆண்டவரே, யார் என்னை விட்டு போனாலும் நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது. இப்படி தான் நான் இள வயதிலிருந்து பைத்தியமாக இயேசுவை நேசிக்கிறேன். இன்றைக்கும் ஊழிய விஸ்தாரம் ஆயிட்டு, ஆனால் என் கேர்ஃபுல்னஸ் எதில் இருக்குது தெரியுமா? மை ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் அண்ட் மை ரிலேஷன்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். நான் அவரை துக்கப்படுத்திட்டேன்னா போய் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், உடனே நான் மன்னிப்பு கேட்பேன். சாரி, ஐ எம் ஸோ சாரி, ஃபர்கிவ் மீ. ஏன்னா நான் மன்னிப்பு கேட்கலன்னா என் கூட ஒருத்தர் பழகுறாரே, அவரை நான் துக்கப்படுத்திடுவேன். சபையே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. எல்லா சகோதரர்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப சொன்னால் மனம் திரும்பிடுங்க. சிஸ்டர்ஸ், மனம் திரும்ப சொன்னால் மனம் திரும்பிடுங்க. வாலிப பிள்ளைங்களே, ரிப்பன்ட். ரட்சிக்கப்பட்ட ஒரே நாளில் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ்ஸில் அழுக்கு சேர்ற மாதிரி வாழ்க்கையில் பிசாசு வந்து பல காரியங்களை போடுவான். வேண்டாம். மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். சில தகப்பன்மார் செய்கிற தவறுகள் இல்லை, அதன் விளைவுகள் அப்படியே சந்ததியில் தொடருது. உங்களுக்கு தெரியுமா? தாய்மார் செய்கிற சில பாவங்கள் சந்ததியில் சாபங்களாக தொடருது. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் முற்பிதாக்கள் யாரோ செஞ்ச சில சாபங்கள் சில நன்மைகளை தடுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் முற்பிதாக்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சு இந்த சாபங்களெல்லாம் உடைச்சு என் சந்ததியிலேருந்து அது இருக்கக்கூடாது ஆண்டவரை, எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. சி மைனர். ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஜெபமா பாடுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவற்ற. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் வாழ முடியாதுங்க. இயேசு உங்களோட இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. துன்மார்க்குன்னு வாழுகிறான், சன்மார்க்குன்னு வாழுகிறான். ஒரு நீதிமான் அப்படி வாழக்கூடாது. என்ன காரியம் இயேசு விட்டு நம்மளை பிரிச்சாலும் அதை தூர விலக்கி விட்டு அவரோடு பழக ஆரம்பித்து விடுங்கள். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக நாம் பார்த்தோம், சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு சொல்லுங்க. அக்கிரமத்தை எங்கிருந்து தூக்கிடணும்? சில வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் முடித்து வீட்டுக்கு போன உடனே
வீட்டில் என்ன தெரியுமா ஓடும் டிவியில்? ஏதோ நடக்குது, பட்டிமன்றம், அது இது என்னெல்லாமோ நடக்குது. உங்கள் ஒரு வீட்டில் கூட கர்த்தருக்கு விரோதமான ஒரு காட்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடாது. அது யார் பேசினாலும் சரி, எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி, ஜோக்கு அது இது நோ. இதெல்லாம் இருந்தால் ஆண்டவர் விசனப்படுவார். கூட உட்காந்து பார்ப்பாரா ஜீசஸ்? சொல்லுங்கள். மூவி பார்க்குறீங்க, உட்காந்து பார்ப்பாரா? நோ. அப்போது அவர் ஒதுங்கிடுவார். அவரோடு பழகி சமாதானமாக இருன்னு பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது ஐ எம் ஸோ சாரிம்மா, ஐ cannot சிட் வித் யூ, லெட் மீ லீவ் அப்படின்னு விலகிடுவார். ஜீசஸ், நீங்கள் போகிறத விட இது என்ன ஜீசஸ் பெருசு, இது வேண்டவே வேண்டாம், என் வீட்டை விட்டே தூக்கிடுறேன் அப்படின்னு அக்கிரமத்தை கூடாரத்தை விட்டு விலக்கணும். மதுப்புட்டி ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது, சிகரெட் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது, தவறான லஞ்சத்தில் வந்த பொருள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது, அக்கிரமமான காரியங்கள் எல்லாம் என் வீட்டை விட்டு விலகணும். எவ்ரி பிலீவர் ஷுட் ஹேவ் திஸ் ஜீல். இந்த ஜீல் இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தாலே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். தெரியுமா? நாங்கள் ஊழியர்கள் பல வீடுகளுக்கு போகிறோம். சில வீட்டுக்குள்ளே உள்ளே போனாலே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். ஓ காட், இந்த வீடு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் அக்கிரமம் கிடையாது. நம்ம வீட்டில் அக்கிரமம் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, பிறரை அவமதிக்கிற அவமதிப்பு இருக்கக்கூடாது, அவதூறான வார்த்தைகள் வேண்டாம். சொல்லுங்கள் ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே அக்கிரமத்தை என் கூடாரத்தை விட்டு அகற்று ஆண்டவரே, என் வீட்டை விட்டு இது வெளியேறட்டும் ஆண்டவரே. ஆமென். சரி, நான்காவதாக 27, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் என்ன செய்வார் சொல்றார். இங்க பாரு, நீ அவரோடு பழகுற, பேசுற, அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் வச்சிருக்கிற, அக்கிரமத்தெல்லாம் விலக்கிட்ட, மனம் திரும்பிட்ட. இப்போ விண்ணப்பம், ஜெபம் என்பது வேறு, விண்ணப்பம் என்பது வேறு. சரியா? கொஞ்சம் சின்ன வித்தியாசம்தான். ஆண்டவர் அவரோடு நீங்கள் பழகி வர 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 மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாஸ்டர் சொன்னாங்கல்ல, திண்டுக்கல்ல இந்த மாவட்டத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்கள். நான் தேனியிலிருந்து இன்றைக்கி பிரயாணப்பட்டு வந்தேன். வெளியெல்லாம் பார்த்தா வீடுகள், குடிசை வீடுகள், மாடி வீடுகள். அப்போ என் மனசு ரொம்ப ஏங்குச்சு. நான் தூங்கவே இல்லை காரில். ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்கள் எப்போப்பா அவங்கள அறிவாங்க, எப்போ ஆண்டவரே உங்களை தெரிஞ்சுப்பாங்க, எப்படி ஆண்டவரே நாங்கள் உங்களை சொல்ல போகிறோம்? இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு விசுவாசி வருஷத்துக்கு ஒரு விசுவாசியை கர்த்தருக்குள்ளே நடத்தி அவங்கள்ட்ட நீ வருஷத்துக்கு ஒரு விசுவாசியை கர்த்தருக்குள்ளே நடத்தணும்னு ஒரு வைராக்கியமாக செயல்பட ஆரம்பித்தா முழு உலகமும் 35 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டுருமா? எப்படி இருக்குது பாருங்கள். சொல்லுங்கள், ஒரு விசுவாசி இன்னும் ஒரு விசுவாசியை வருஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தருக்குள்ளே நடத்தி அவங்கள பார்த்து சொல்லணுமா, நீ ஒருத்தரை வருஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தருக்குள்ளே நடத்துன்னு சொல்லிட்டா உலகமே எத்தனை வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டுருமா? அப்போ ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலை தெரியுமா? நம்மெல்லாம் முதல்ல ஆத்துமாக்களுக்காக அழலை. சபை ஆராதனை நிரம்பி வழியுது. உபவாச ஜெபத்தில் எவ்வளோ பேர் வரீங்க? நைட் ப்ரேயருக்கு எவ்வளோ பேர் வரீங்க? விமன்ஸ் ஃபெலோஷிப்புக்கு எவ்வளோ பேர் வரும்? கேட்டால் வேலை அது இது அஃப்கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் உங்கள் பர்சனல் ப்ரேயர்லையாவது ஒரு 15 நிமிஷம் சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்காக, இந்த திண்டுக்கல்லில் உள்ள எல்லா மக்களுக்காக, இந்தியாவில் உள்ள மக்களுக்காக, உலகத்தில் உள்ள மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். காஷ்மீரில் கொலை செய்யப்பட்டாங்க 26 பேர். சரி பார்ப்பா என்ன அதுக்கு நீங்கள் இல்லை. ஹோலி ஸ்பிரிட் சொல்வார், இங்கே பார்த்தியா இவ்வளோ நடக்குது, இனிமேல் இதெல்லாம் நடக்கக்கூடாது, நீ ஜோம் பண்ணு. இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையில் கொடுத்துருக்குது, அவன் இல்லை தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குதுன்னு வேகமாக கிரியை செய்கிறான், நீ ஜெபிச்சா அதை நான் நிறுத்துவேன். இப்படி ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். அப்போ இந்த உலகம் ரட்சிக்கப்படும்னா யார் ஜெபிக்கணும், யார் விண்ணப்பம் பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள், நான் அப்படின்னு சொல்லுங்கள், நான் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊழியத்தில் ஒரு குட்டி பிள்ளை, அவளுக்கு வயசு 6. ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி ப்ரேயரில் என் டாக்டர் ஜோம் பண்ணுறா அப்படின்னா. ஒரு சின்ன ஆன்லைன் ப்ரேயர், சரி ஜோம் பண்ணு அப்படின்னு. வயசு 6. அவன் என்னெல்லாம் ஜோம் பண்ணா தெரியுமா? எங்களுக்கு 10 வகையான ஊழியம் இருக்குதுல்ல,
10 வகையான ஊழியத்து பேரை சொல்லி ஜெபம் மாட்டான். பைபிள் டிவி ஆசீர்வதிங்க ஏசப்பா, பைபிள் காலேஜ் ஆசீர்வதிங்க ஏசப்பா, மிஷன் ட்ரைனிங் சென்டர் கட்டுமான பணியை ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆன்ட்டி அங்கிளை ஆசீர்வதிங்க ஏசப்பா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். நான் அசந்துட்டேன். ப்ரேயர் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், வயசு 6, இவளுக்கு எப்படி ஊழியத்தின் இத்தனை தேவைகளும் தெரியும்னு சொன்னால் அந்த அம்மா சொன்னாங்க, எவ்ரிடே நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அவளை கூட வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுப்போம், அவள் ஜெபம் பண்ணுவான். சகோதரிகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைங்க ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்க. அந்த நல்ல பிள்ளைங்களுக்குள்ள நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் உள்ளேருந்து வளரும். ஆத்தும பாரத்தை விதைக்கணும், கர்த்தரை பற்றி அன்பை விதைக்கணும், ஜெபத்தை விதைக்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய விண்ணப்பம் பண்ணினால், அழகா வசனம் சொல்லுது, வாசிங்க, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இரு உனக்கு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு அன்னைக்கு ஜெபம் பண்ணுவீங்க. ஆச்சரியமா அன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. அதிசயமாய் தேவன் நடத்துவார். சில வேளைகளில் அந்த பிரேயர் டச்சு மட்டும் இருந்தால் போதும், ஆண்டவர் தொற்றுவார். ஒரு நாள் ஒரு தாய் ஒரு ஜெபக்குறிப்பை அனுப்பினார்களாம். பாஸ்டர் சாட்சியாக சொன்னாங்க, திடீர்னு ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. அன்றைக்கி அந்த ப்ரேயர் லைனை நான் எடுத்தேன். என் பிள்ளை 17 வயது ஆகிவிட்டாள், இன்னும் அவளுக்கு ஒரு இளம் வயது பெண்ணுக்குரிய காரியங்கள் நடக்கலையா, ஜெபம் பண்ணுங்க. டாக்டர்கிட்ட போனால் அது ஏதோ தடை இருக்குது, அடைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் எனக்கு நிந்தையாக இருக்குது ஐயான்னு பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் ஃபோன் வந்துச்சு. ராத்திரி அந்த அம்மா ஃபோனில் ஒரே சத்தம், ஐயா நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணீங்க, என் பொண்ணு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாருன்னு. பாருங்கள், அந்த அற்புதத்தை நடத்துறதுக்கு நீங்கள் அங்கே நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருப்பார், நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணியிருந்தா. எனக்கு ஒரு பழக்கம், யாராவது ஒரு பிரச்சனை சொன்னால் உடனே கை வச்சு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவா. உங்களுக்கு அந்த சின்ன ஜெபம் பெரிய விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா. எவ்ரி பிலீவர் ஷுட் ப்ரே ஃபார் அதர்ஸ். மார்க்கெட் பிளேஸில் ஒருத்தரை பார்ப்பீங்க, ஜவுளி கடையில் பார்ப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் பார்ப்பீங்க, கஷ்டத்தோடு இருந்தா சரிக்கா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடாது. இருங்க நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு கண்களை மூடி ஜெபம் பண்ணால் அந்த இடத்துலையே தேவன் அற்புதம் செய்வார். கொரியாவில் எங்கே போனாலும் ஜெப சத்தம், மக்கள் யாரை பார்த்தாலும் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. இது ஆச்சரியம். ஏன் நம்ம தேசத்தில் ஜெபம் பண்ணால் AK-47 வச்சு சுட்டுறேன்னு சொல்கிறாங்களா? இல்லை, தெருவில் நின்று ஜெபம் பண்ணுங்க, வீதியிலேருந்து ஜெபம் பண்ணுங்க, மார்க்கெட் பிளேஸில் ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஒருத்தர் பாரத்தோடு ஏதாவது ஷேர் பண்ணால் ப்ரே பண்ணுங்க. சர்ச்சு முடிஞ்சோடனே புதுசாக யார் வந்திருக்கிறான்னு பார்த்து, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, ஐயோ நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு விசாரித்து ஜெபித்தா அடுத்த வருஷம் இந்த க்ரௌடு டபுள் க்ரௌடாக மாறும். கர்த்தர் செய்வார். திண்டுக்கல்ல பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாஸ்டர் மூலமாய் மட்டும் அல்ல, நீங்க ஒவ்வொருவரும் எழும்பினால் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. சரி, 5வதாக அழகா வேதம் சொல்லுது, 28 படிக்கலாமா? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பாதையில் என்ன பிரகாசிக்கும்? வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணால் அது நடக்கும். காரியம் வாய்க்கலை அப்படிலாம் இல்லை. நீ என் கூட பழகுறல்ல, நான் இல்லை, நீ ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் அதை சீல் பண்ணுறேன். நீ யோசிக்கும் போதே அதை உனக்கு கிராண்ட் பண்ணுறேன். இது எவ்வளோ அழகான ஒரு ஃபேவர் இல்லை? அழகாக அந்த வசனத்தை திரும்ப ஒரு படிங்க. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீங்கள் உன்னை யோசிச்சிங்கன்னா நடத்துவார். நீங்கள் உன்னை முயற்சி எடுத்தால் வாய்க்க பண்ணுவார். தொழிலில் நஷ்டம், அதில் நஷ்டம், இதில் நஷ்டம், என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குதுன்னா ரீசன் என்ன தெரியுமா? இந்த 4 காரியத்தை நம்ம செய்யாதனால ஒன்றுமே வாய்க்கலை. இந்த வாரத்திலேருந்து செஞ்சு பாருங்க. இது ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில். அப்போ இருள் என்ன செஞ்சிருது? இயேசுக்கு பேர் ஒளி. ஏசாயா 9:2 சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துள்ள ஆண்டவரோடு நீங்கள் நடக்கும்போது பாதையெல்லாம் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? நான் இப்படிலாம் விசுவாசிக்கிறேன். பாதையெல்லாம் என்ன இருக்கும்? நீங்கள் ஒரு இடத்துல போனாலே அசுத்தாவி விலகி ஓடும். ஏன் தெரியுமா? கூட வருகிறவர் யார்? வெளிச்சமான கிறிஸ்து. சபை எப்படி தெரியுமா நிரம்பி இருக்குது? ஒளியால் நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஒளி. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்கள்லாம் ஒளி. இயேசுவோடு நடந்தா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்தகாரம் விலகும்.
உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்வன செஞ்சாலும் அது உங்களுக்கு வாய்க்காது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஜீவனுள்ள தேவனை வணங்கலை, பூசை பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நோ, அது ஒன்றும் உங்களை தொடாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பழகி சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி வசனத்தை வாசிங்கள். 29:30. மனுஷர் ஒடுக்கப்படும் போது விடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். நீர் சொல்ல தாழ்ந்தோர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோமே, நாங்கள் பிரசங்கம் பண்ணாதான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு கிடையாது. நீங்கள் போய் சொல்ல சும்மா 2 வார்த்தை சொல்லுவீங்க. கவலைப்படாத, ஏசப்பாவை நம்பு. நேற்று ஒரு ஐயா கம்பத்தில் மீட்டிங் நடந்துச்சு. ஒரு ஐயா வந்தார். அவர் சொன்னார், அம்மா நான் பயங்கரமான தீவிரவாதமான இயேசுவுக்கு விரோதிமா. நான் இயேசுவுக்கு விரோதமாக தான் வாழ்ந்தேன், வேறு தெய்வங்களெல்லாம் வணங்கினேன். இந்த இருக்கிறாங்கல்ல இவங்க தாம்மா எப்படியோ என்னை மயக்கி சர்ச்சு கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அவங்க மயக்கல ஐயா, ஒரு ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சார்? தொட்டார். அப்போது இந்த அம்மா போய் அவரை சொல்லிச்சான், எங்கள் சர்ச்சுக்கு வா, எங்கள் சர்ச்சுக்கு வா, எங்கள் சர்ச்சுக்கு வா. உங்களை பார்த்து கேட்குறேன், சண்டே கை வீசிக்கிட்டு வரீங்களே, யாரன்னா சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? சொல்லுங்கள். காரில் வரீங்க, பைக்கில் வரீங்க, சில சமயம் காசு ஆட்டோ செலவானா கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு என்ன செய்யணும்? வரணும். நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது பாஸ்டர் சொன்ன மாதிரி அநேகரை ஆதாயம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ரொம்ப பேஷண்ட்ஸு வியாதியிலையும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையுமே படுத்திருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவரை சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் பாக்கெட் மணி இருக்கும். அந்த பாக்கெட் மணியில் அவங்கள பஸ்ஸில் கூப்பிட்டு போவோம் சர்ச்சுக்கு. ஒவ்வொருத்தரும் 2 பேரை கூப்பிட்டு போவோம். ஆண்டவர் ஆச்சரியமாக கிரியை செஞ்சார். ஆர்த்தோ வார்டில் 6 மாதம் படுத்திருப்பாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். அம்மா ஏம்மா சண்டையிலையும் அழுதுகிட்டு இருக்கா, வாங்கம்மா சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குன்னு கூப்பிட்டு வருவோம்மா. முடிச்சு போகும்போது சொல்லுவாங்கம்மா சந்தோஷமாக இருந்துச்சுமா, என் பிள்ளை பக்கத்தில் உட்காந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா ஏசப்பா கிட்ட வந்தால் நிம்மதியாக இருக்குது, என்னை அடுத்த வாரமும் கூப்பிட்டு போமா அப்படிம்பாங்க. அடுத்த வாரம் கூப்பிட்டு போனா நம்ம பாக்கெட் மணி என்ன செய்யணும்? செலவழிக்கணுமா இல்லையா? ஆனால் தியாகம் பண்ணி அப்படியெல்லாம் கூப்பிட்டு வந்தவங்க இன்னைக்கு சபைக்கு தூண்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரி, ஆத்தும ஆதாயம் செய்ய ரொம்ப அறிவு வேண்டாம், இயேசு கூட இருந்தால் போதும். அவர் சொல்கிற வார்த்தைகளை சொன்னால் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார். பிசாசு அநேகரை தாழ்த்தி வச்சிருக்கிறான், அநேகரை ஒடுக்கி வச்சிருக்கிறான், அநேகரை வியாதியில் வச்சுக்கிறான். மகளே, உன் பேர் என்னம்மா? நீதான். சத்தமாக சொல்லு. நதியா என்ன பண்ணுற? ஹவுஸ் ஒய்ஃப். உன்னை கடவுள் பயன்படுத்த போகிறார். என்னால் ஒன்றும் முடியாது நீ நிறைய நாள் சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரு, நீ போய் சொல்ல அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நதியா மட்டுமல்ல, இந்த சபையில் இருக்கிற எல்லாரை கொண்டு ஆண்டவர் தாழ்ந்தோரை ரட்சிப்பார். நம்ம தேடி போகணும், தாழ்ந்தோரை தேடி போகணும், கர்த்தர் செய்வார். கடைசி வசனத்தை வாசிங்க. குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான். குற்றமற்றிராதவனை கூட தப்புவிப்பார். அநேகரை பிசாசின் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வாரா? தப்புவிப்பார். நான்லாம் வசனமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர ஆரம்பித்த ஆரம்ப நாட்கள்லேயே கூட்டத்தில் பிசாசுகள் ஓடும், பிசாசுகளிலிருந்து விடுதலை தருவார். அப்போ யோசிப்பேன், இது எப்படின்னா, நான் இயேசுவோடு இருந்தால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இயேசுவோடு இருந்தால் என் வாயின் வார்த்தைகளை வல்லமையுடையதாய் மாற்றுகிறார். நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தால் கை நீட்ட அற்புதம் நடக்கும். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். நான் என்னுடைய சொந்த ஊரில் இருக்கும் பொழுது பக்கத்து கிராமத்தில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்நாட்களில் 2 வீலர்லாம் ரொம்ப ரேராக தான் பெண்கள் ஓட்டுவாங்க. நான் 2 வீலர் ஓட்டிகிட்டு போவேன். நான் போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தெருவில் அப்படி திரும்பி பார்த்தா ஒரு ரொம்ப அழகான ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஒன்றுமே இல்லை, 2 வீலரை ஓட்டிகிட்டு போகும்போது அந்த வீட்டை திரும்பி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வீட்டில் இருக்கிறவங்கள என்ன செய்யுங்க? ரட்சிங்க. அவ்வளோதான். அந்த இடத்த கிராஸ் பண்ண பிறகு அதை மறந்துடுவேன். திரும்பி வரும்பொழுது அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் வருஷம் கழிச்சது. ஒரு நாள் ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகணும், வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள ஐயா ரொம்ப சுகவீனமாக இருக்கிறாரு.
அவரால் வர முடியாது, நீங்கள் வந்து ஜெபிப்பீங்களான்னு. சரின்னு போனேன். எந்த வீடு தெரியுமா? நான் எந்த வீட்டுக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணணும் அதே வீடு. அந்த வீட்டில் நான் போய் நிற்கிறேன். ஒரு 10-12 பேர் அப்படி நிற்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா ரொம்ப சுகவீனமாக இருக்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணால் நாங்கள் எல்லாருமே கூட அந்த இயேசுசாமியை ஏற்றுக்கிறோன்னாங்க. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஏசப்பா, 1 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், இவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் நான் இன்றைக்கி பேச போகிறேன், நீங்கள் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்யணும். அந்த ஐயாட்ட பேச பேச வயதானவர், கண்ணியமான ஒரு மனுஷன், கண்கள்லேருந்து கண்ணீர் ஓடுது. அந்த குடும்பம்லாம் கைகூப்பி நிற்குது. பாவ மன்னிப்பின் ஜெபத்தை சொல்லி கொடுத்தப்போ முழு குடும்பமே சொல்லிச்சு. அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை தந்தார். நீங்கள் பேசுனா தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் ஆத்துமாக்களை இந்த பட்டணத்திலே உங்களுக்காக தருவார். ஹல்லேலூயா. 5 காரியங்கள். சர்வ வல்லவரோடு பழகி சமாதானமாயிருங்கள். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும், தொழில் செழிக்கும், குடும்பம் உயரும், வேலையில் படிப்பில் எல்லாத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கடைசியில் நீங்கள் பேச தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். திண்டுக்கல்லில் இருக்கிற இந்த ரெகபோத் ஏஜி சபையானது ஆத்தும ஆதாயம் செய்கிற சபையாக மாறணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த ஒருவர் அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வருவாங்க. எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லோரோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் களி கூற மனதாயிருந்தீர்கள். நம்ம இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கை சொற்பம். நித்தியத்தோடு ஒப்பிடும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. நம்மில் அநேகர் 50 வயதில் தான் ரட்சிக்கப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் இருக்குது. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தகப்பன்மாரே, தாய்மாரே, சகோதரிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. இந்த உலகம் தனக்கு எத்தனையோ லக்குகளை வைத்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு லக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து ஓட கடவோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும், எல்லா பாவங்களையும் தள்ளுவோம். உன் வாழ்க்கையின் லட்சியத்தை நீ தொடராதபடிக்கு உன்னை நிறைய காரியம் சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு வாலிபனே, அதெல்லாம் புறம்பை தள்ளிவிடு. மகளை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிடு. எல்லா கவலையும் கர்த்தர் மேலே வச்சிரு. கர்த்தரோடு நீ நடந்தால் அவர் உன்னோடு நடப்பார். அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களோடு கூட ஆண்டவர் நடக்கும் பொழுது நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் பேசிக்கொண்டது என்ன என்று கேட்டு அவர்கள் கண்களை திறந்தாரே, இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்ததே. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் திரும்ப விரும்புகிறார். அவரிடத்தில் திரும்புவதற்கு அழைக்கிறார். கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க. போதும் ஆண்டவரே, நான் உலகத்துக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நான் உங்களுக்காக உங்களோடு வாழ விரும்புகிறேன், உங்களோடு பழக விரும்புகிறேன், உங்கள் வசனத்தோடு பழக விரும்புகிறேன். நான் மெய்யாகவே மனம் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. அழிந்து போகிற மக்களுக்காய் விண்ணப்பிக்க விரும்புகிறேன். மற்றவர்களை உம்மண்டை நடத்த விரும்புகிறேன் ராஜா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான
பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்து, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த உலக வாழ்க்கையை எவ்வளவோ வீணா கழிச்சிட்டு ஆண்டவரே, இனிமே நான் உங்களோடு பழகுவேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையோடு பழகுவேன் ஆண்டவரே, உமக்காக வாழுவேன் ஆண்டவரே. களிமண்ணான என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, என் இயேசுவை உமக்காக வாழுவேன், உங்களுக்காக வாழுவேன், உங்களுக்காக வாழுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை கண்ணோக்கி பாருங்க, என்னை கண்ணோக்கி பாருங்க, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, என்னை மாற்றுங்க இயேசு ராஜா. ஹalleluya. எத்தனை பேரு நீங்க இந்த ஆராதனையில ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இனிமேல் நான் இயேசுவோடு பழகுவேன், அவருடைய வார்த்தையோடு பழகுவேன், பாவத்தை விட்டு திரும்புவேன், நான் மற்றவர்களுக்காய் மன்றாடுவேன், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த போறேன். இப்படி சொல்றவங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு உங்க கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. நீங்கள் பேதைகளாக இருக்கலாம், நீங்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த மத்தியான வேளையில் உங்களுக்கு விசேஷ கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். விசேஷ கிருபை உனக்கு தருகிறார். மகளே, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய ஒளியை உன் மேல் வீச பண்ணுகிறார். உனக்கு கிருபை கொடுக்கிறார், உனக்கு வரங்கள் கொடுக்கிறார். நீ மற்றவர்களோடு பேசும் பொழுது உன் வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கும். அற்புத அடையாளங்கள் உன் ஜெபத்தின் மூலமாய் நடக்கும். கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்க விரும்புகிறார். Receive it, receive it in Jesus name. உன் வாயை திறக்கும் பொழுது ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு பதில் உன் வாயிலிருந்து வரும். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் உனக்கு கிருபை தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் உன் வல்லமையை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்ன ஆண்டவருடைய நாமத்தினாலே இனிமேல் உன் வாழ்க்கையில் பிரகாசம், இனிமேல் உன் வாழ்க்கையில் வெளிச்சம். நீ ஆண்டவருக்காய் அவர் கரத்திலே கூர்மையான ஒரு பட்டயமாய் மாறப்போகிறாய். கர்த்தர் கையில எடுக்கிறார், உன்னை கையில் எடுக்கிறார். ஆண்டவர் உன்னை கையில் எடுக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், பலத்தினால் இடை கட்டுகிறார், ஞானத்தினால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள். விசேஷ ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானம் உனக்கு வருகிறது. Receive it in Jesus name. Receive it in Jesus name. Hallelujah. Hallelujah. உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க, உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க, கண்ணீரை மாற்றுங்க, பிரச்சனைகளை எடுத்து போடுங்க. யாரெல்லாம் அந்த காலை வேளையில பாரத்தோடு வந்தீங்க, துக்கத்தோடு வந்தீங்க, எனக்கு பயங்கரமான நெருக்கம் இருக்கிறது, என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. நீங்க ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை திரும்ப கட்டப் போகிறார். உங்க வாழ்க்கை கட்டப்பட போகிறது, உங்க குடும்பம் கட்டப்பட போகிறது, உன் தொழில், உன் வேலை கட்டப்பட போகிறது. உங்க எதிர்காலத்தை தேவன் கட்ட விரும்புகிறார். 3 காரியத்தை கர்த்தர்ட்ட ஜெபமா ஏறெடுக்க போறீங்க. அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. முதலாவது, உங்க தனிப்பட்ட பாரம் அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க கர்த்தர்ட்ட.
வாயை திறந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, அல்லேலூயா. ரக்கனமா ஷம்தரேக சகதாரா ஷதாராபா. ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது சகரியாவை பார்த்து, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னீரே, அதே தேவன் இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வேண்டுதலை கேட்பீராக. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது என் தனிப்பட்ட தேவை, நான் வேண்டுகிறேன். சகரியாவுக்கு பதில் கொடுத்தது போல எனக்கும் பதில் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பதில்கள் இறங்கி வருகிறது. வானத்தின் பலகணிகள் திறந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இறங்கி வருகிறது. மகளே, இந்த தேவனுடைய வீட்டிலிருந்து நீ ஏறெடுத்த இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ரேஹதா நஷப்தரபா. எல்லா தடைகள் விலகுவதாக, தடைகள் அகன்று போவதாக, சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் உடைவதாக, உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கவனிங்க, இரண்டாவதாக உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அநேக குடும்பங்களிலே ரட்சிப்பு இல்லை. கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, வறுமை, வியாதி, சமாதான குறைச்சல். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஜெபத்தை கேட்க போகிறார். இரண்டாவது ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? You are going to pray for your family. உங்க குடும்பத்துக்காக. அப்படியே கையை உயர்த்திக்கோங்க. என்ன உங்க குடும்பத்தில் நடக்கணும்? அப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். நீர் விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு ஏறெடுக்கிற குடும்ப ரட்சிப்போ, ஆசீர்வாதமோ, விடுதலையோ, நன்மையோ எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ரகத நம ஷந்தரோ பதனமாரா லகித நம சுகரா கானா சேகதோ நபகதராசோ. ஹல்லேலூயா. ராஜா, ராஜாதி ராஜாவே, விண்ணப்பத்தை கேட்பவரே, உங்க ஜனங்களுடைய கண்ணீரை பாருங்கப்பா, அங்கலாய்ப்பை கேளுங்கப்பா, தத்தளிப்பை பாருங்கப்பா, தவிப்பை பாருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசு ராஜா நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீங்களே, சொன்ன உங்க வார்த்தையின்படி நெடுங்காலமாய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பங்களுக்கு நன்மைகள் வருவதாக, நன்மைகள் வருவதாக, நன்மைகள் வருவதாக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொன்னீங்களே. அற்புதம் நடக்கட்டும் ஐயா, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். குடும்பங்கள்ல அற்புதங்கள் நடப்பதாக, ரட்சிப்பு வருவதாக. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு சபையாய், குடும்பமாய் ஜெபிக்கிற ஐயா, காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரியும் ஒரு காரியத்தை சொன்னாங்க.
கொஞ்சம் பேரை கொண்டாகலாம், அநேகம் பேரை கொண்டாகலாம். ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. நம்ம தைரியமா முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வாருன்னு விசுவாச முடிவெடுத்தாங்க. வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. வாழ்க்கையில சில காரியத்தை உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம தடை செய்து முன்னேற முடியல. அது குடும்பமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், வாட் எவர் மே பி தி ஆப்ஸ்டக்கிள், கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். கர்த்தர் தடையை உடைக்க போகிறார். கர்த்தர் தடையை உடைக்க போகிறார். சத்தங்கள் உயரட்டும், சத்தங்கள் உயரட்டும், ஜெப சத்தங்கள் உயரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜாதி ராஜா, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை, ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை. ஆண்டவரே இல்ல, அற்புதம் நடக்கட்டும், அதிசய செய்யட்டும். ஹalleluya. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிசயம் நடப்பதாக, 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 நடப்பதாக. அற்புதம் நடப்பதாக. வாசல் திறக்கப்படுவதாக, வாசல் திறக்கப்படுவதாக. வழிகள் பிறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு. நெல்ல வாயை திறந்து நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. சொல்லுகிறோம் நன்றி உமக்கு, நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு. நல்ல வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு நன்றி உமக்கு, நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உன் பிள்ளை வாயை திறந்து சொல்லுங்க, வருஷம் எல்லாம் போஷித்தீங்க. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீர். நன்றி உமக்கு. சந்தோஷமாய் நன்றி சொல்லுங்க. ஜெபத்தை கேட்டீங்களே, ஹalleluya. நன்றி நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு, நன்றி மன நிறைவுடன். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ஜீசஸ், நல்ல முழு பலத்தோடு கூட அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு பழகுகிற ஒரு வாழ்க்கை. இன்றிலிருந்து சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். இந்த சபை தேவனோடு நடக்கணும்பா. தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு நடக்கிற ஒரு பாக்கியம். ஹalleluya.